தேவனுடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் பாத்திரமான அவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் முதலாவது வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் தயவும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கடந்த முதலாவது பாடத்திலே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் படிக்கிறோம். நாம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திற்காக 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்காக பல்வேறு வசனங்களை ஆதாரமாக காட்டப்படுகிற ஒவ்வொரு வாக்கியங்களும் அவர்களால் அது சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாம் அதற்கு சில கேள்விகளை கேட்டோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 21 32 வரைக்கும் இந்த வார்த்தையிலே வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு வகையில் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள், அது சரியா இருக்கிறதா அல்லது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதா என்பதை நாம் அவருடைய வார்த்தையிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்கள் புரிந்து கொள்ளுதல் என்னவென்று மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இயேசு முதலாவது படைக்கப்பட்டவர் என்று இந்த நீதிமொழிகள் 8 சொல்லுகிறது என்று நம்புவதற்கு முன்னதாகவே வெளிப்படுத்தல் 3:14 ஆரம்பித்து எபிரேயர் 2:11 காண்பித்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும் 16-18 வரைக்கும் காண்பித்து நீதிமொழிகள் 8 வந்து நிற்கிறார்கள். நாம் கடைசியிலே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் தான் பார்க்கிறோம். இது உண்மையிலே நாம் இதுவரைக்கும் பார்த்த பகுதியிலே இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவராக எங்கும் அது காட்டப்படவில்லை என்பதை காட்டியிருக்கிறோம். அதனாலே அந்த கேள்வியை மற்ற வசனங்களோடு அதை முடித்து விடுகிறோம். சிலர் ஞானத்தை பற்றியும் மெய்ஞானத்தை பற்றியும் இது 2 வகையான ஞானத்தை பற்றி பேசுகிறது என்று உணர்ந்து கொள்கிறார்கள். மெய்ஞானம் என்ற வார்த்தை சவுண்ட் டாக்ட்ரின், அதாவது சவுண்ட் விஸ்டம், ஆரோக்கியமான ஞானம், அதாவது ஞானத்தினுடைய வேலை என்னவென்று அது விவரிக்கிறது. பொதுவாக ராஜாக்களிடத்தில் ஆளுகிறார் என்ற அந்த பாடத்தை இதில் நம்ம இப்பொழுது சேர்க்க மாட்டோம். என்னாலே ஆளுகிறார்கள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம நீண்ட காலமாக வெளிப்படுத்தல் 3-4 பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். ஆகையினாலே நம்முடைய பாடத்தின் சிறப்பு பகுதி என்னவென்றால், இயேசு படைக்கப்பட்டவரா, சிருஷ்டிக்கப்பட்டவரா, பிதாவினால் முதலாவது உண்டாக்கப்பட்டாரா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதனாலே இங்கு சொல்லப்படுகிற மெய்ஞானத்திற்கான ஆங்கில வார்த்தை சவுண்ட் விஸ்டம், ஆரோக்கியமான ஞானம். ஆரோக்கியம் உபதேசம் இருக்கு இல்லையா? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அந்த உபதேசத்திற்கு வேலையானது ஆரோக்கியப்படுத்துது. அதே போல் இந்த ஞானம் ஒருவரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுது. ஞானத்தினுடைய வேலையைத்தான் விவரிக்கிறதாக தான் நாம் பார்க்க முடியும். இன்னும் சில மக்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே அவருக்கு ஞானம் இருந்தது, அதாவது தேவனுக்கு மனிதர்களை உருவாக்குவதற்கு முன்பு ஞானம் அவருடையது என்றும் நம்புகிறார்கள். ஞானம் எல்லாவற்றுக்கும் முன்பு இருக்கிறது என்கிறார்கள். அதை அவர்கள் இவ்வாறு அழைக்கிறார்கள்: செயல்முறை ஞானம், அதாவது செயல் வடிவ ஞானம், தேவ ஞானம், 2 பிரிவா பிரிக்கிறாங்க. இங்கே ஞானம், ஞானத்தினுடைய வேலை இவ்வளவுதான் இருக்கிறது. நம்ம வசனத்தில் அப்படிதான் இருக்கிறது. சிலர் ஞானம் என்ற வார்த்தையானது ஆங்கிலத்திலே இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே ஷி என்றும் ஹெர் என்றும் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது.
அதற்காக பெண் பாலில் வருகிறபடியினாலே இது இயேசுவை பற்றி பேசவில்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். நாம் இப்பொழுது அந்த பாடத்தை வேறு ஒரு பாடத்திற்காக வைத்திருக்கிறோம். இப்பொழுது அதை பற்றி நாம் பேசவில்லை. காரணம், நாம் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டாரா இல்லையா, இந்த பகுதியை தான் நாம் முழுசாக நம்ம கவனிக்க இருக்கிறோம். சிலர் இந்த ஞானத்தை குறித்த காரியத்திலே முழு அதிகாரமும் ஞானத்தை பற்றியே எல்லாம் ஞானம்தான் பேசுகிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நாம் கவனிக்கிற வரைக்கும் போன பாடத்தில் நம்ம கடந்த பாடத்தில் கவனித்த அந்த காரியங்கள் வரைக்கும் ஞானம்தான் பேசுகிறது. ஞானம் பேசுகிறது, நான் பேசுகிறேன், இப்படி நிறைய காரியங்களை ஏறக்குறைய 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வரைக்கும் மிக தெளிவாக ஞானமாகிய நான் தான் பேசுறேங்கிறத வார்த்தை தெளிவா இருக்கு. அதனால இது ஞானம்தான் பேசுகிறத நம்ம 100% ஒத்துக்கொள்றோம். இன்னும் சில மக்கள் சொல்றாங்க, இயேசுவுக்கு இந்த அதிகாரத்தை ஒப்பிட்டோம்னா அநேக வசனங்களோடு பொருத்துகிறது சரியா இருக்கு, ஆனாலும் நம்ம அதனால இயேசுவை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்க தனி பாடமா பேசுனீங்கன்னா, வார்த்தைகளை நீங்க பார்க்கிற பொழுது ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா மேற்கோள் ஏதாவது இயேசுவை பற்றி காட்டப்படுகிறதா? சில வசனங்கள் இயேசுவுக்கு மேற்கோள் காட்டப்படவில்லை, ஆனால் இயேசுவை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இது இயேசுவுக்கு மேற்கோள் காட்டப்படாதபடியினாலே நாம் யூகித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்களும் நானும் யூகிக்கிறோம், நிரூபிக்க முடியுமா? நம்ம பேசலாம், பேசி ஒரு முடிவுக்கு வராமலே போயிடும். ஆகையினால சரி, நான் இதை நம்புறேன்னு நீங்க சொல்லிடுவீங்க, நான் இதை நம்புறேன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவன் என்ன நோக்கத்தோடு பேசினார் என்று நமக்கு அதிகமாக தெரியாது, சூழல் இருந்தாலே தவிர. ஆகையினால நாம் இந்த பாடத்தை இப்பொழுது நாம் பேச மாட்டோம். அடுத்த சில மக்கள் சொல்றாங்க, ஞானம் என்பது அவர் படைத்த ஒன்றல்ல, அது அவருடைய குணத்திலிருந்து சுபாவத்திலிருந்து உருவான ஒன்று என்று நம்புகிறாங்க. ஞானம் தேவனின் தன்மை மற்றும் சாரத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை சிலர் உறுதியாக நம்புகிறாங்க. ஞானத்தின் நற்பண்பு அல்லது தன்மையின் உருவம்தான் இந்த ஞானம் அப்படி சொல்லிட்டு அதை இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வர்றாங்க. இன்னும் சில மக்கள் அதை நம்ம இப்ப பார்க்கலங்க. இன்னும் சில மக்கள் ஒரு வகையான ஞானத்தை நமக்கு பிறப்பிலிருந்தே தந்திருக்கிறார். அது என்னவென்றால், நாம் நன்மை தீமை தேர்ந்தெடுக்கும் முழு பொறுப்பும் காரியங்களை நம்மிடத்தில் விட்டிருக்கிறபடியினால் அதுதான் இன்னொரு வகையான ஞானம் அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, நாமும் இதை நம்புவதற்கு ஏது இருக்கிறதா என்று பார்த்தா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே இயேசு ஞானம் உள்ளவராகவே பிறந்தார் என்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியல. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அவர் வளர்ந்தார் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் ஞானத்தோடைய பிறந்தோம் என்று நாம் சொல்வதற்கில்லை. அவர் எப்படி சகோதரருக்கு ஒப்பாக வந்தார் என்றால் அவர் எல்லாவற்றிலும் வளர்ந்தார். அப்போ நாமும் வளர்ந்திருக்கணும். அப்ப தெரிந்தெடுக்கும் திறன் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அது தேவன் நமக்கு சொல்லவில்லை. அதுதான் அந்த ஞானமா என்றும் அதையும் சொல்லவில்லை. இயேசுவும் ஏசாயா புத்தகத்தில் படிக்கிற பொழுது அவரும் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. நாமும் இந்த விதமான தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட தெரிந்து கொள்ளுதல் நம்மை சார்ந்ததாக தேவன் கொடுத்திருக்கிறார்.
அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்குத்தான் ஆதாரம் இல்லை. அதனால அதையும் நம்ம சொல்லல. இன்னும் சில மக்கள் சொல்றாங்க, ஞானம் என்பது இயேசுவை குறிக்கவில்லை, இது எந்த நபரையும் நேரடியாக குறிப்பிடவில்லை, பெரும்பாலும் உபமானமாக பேசுகிறது, ஞானார்த்தமாக பேசுகிறது, உரைநடை இலக்கிய உபமானமாக அர்த்தமுள்ள வெளிப்பாடு என்கிறார்கள். இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாம் அப்படி அல்ல. சரி, அப்படியே இருந்தாலும் நமக்கு கர்த்தர் மற்ற வசனங்களை கொண்டு ஒப்பிட்டு காட்டாத பட்சத்தில் அங்கே என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை நீங்கள் யாரும் குற்றப்படுத்த முடியாது. அது ஒரு ஞானமாகி நான் பேசுகிறேன் அப்படிதான் பேசப்படுது. சரி, அது குறித்து பெரிய ஆராய்ச்சி நம்ம செய்யல. ஆனாலும் சரி, ஒரு உருவகமாக பேசுகிறது என்றாலும் யாரை பற்றி பேசுகிறது என்று நாம் சொல்ல முடியாதுங்க. சரி, உங்களுக்கு பிரகாரம் அது உரைநடை உபமானமாக பேசுகிறது என்றால் அது யாரை பற்றி சொல்லுகிறது? ஒரு ஞான அர்த்தம் உள்ள ஒரு ஓமை சொல், உபமானமான சொல், ஒரு உரைநடை சொல், இலக்கிய காரியங்கள் இருக்கும் என்றால் அதை அர்த்தம் கொடுத்து விளக்குவது யாருடைய வேலை? யார் சொன்னாங்களோ அவங்க தான் விளக்கணும். புதிய ஏற்பாட்டிலே அநேக ஓமைகள், ஓமானங்கள், ஞான அர்த்தமுள்ள காரியங்கள் இருக்கிறது. எல்லா ஓமையும் நீங்களும் நானும் அர்த்தம் கொடுத்தோம்னா அது சரியா வந்துடும் நம்ம நினைக்கலாமா? அதை போன்று காணப்படலாம், ஆனா அதுதானா சொல்ல முடியாது. அப்போ நாம விரும்புறத மற்றவங்களுக்கு திணிக்கிறோம். அது இருக்கலாம். இன்னும் வேற ஒன்றை நம்புகிறார், அவர் யூகத்தின் அடிப்படையில் நம்புகிறார். அதனாலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சொல்வது என்பது நாம் பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அது உதவுகிறதா இருக்கிறபடியினால் நாம் அப்படி சொல்லுகிறோம். சரி, அதுவும் நம்ம ஓட்டலாம். கர்த்தர் என்னை தம்முடைய கிரியைகளில் முதன்மையாக கொண்டு வந்தார், அப்பொழுது நான் ஒரு பக்கத்தில் இருந்தேன் என்று சொல்றது. அதாவது என்னை தான் முதன்மையாக வெளிப்படுத்தினார். சரி, அப்படிதான் ஞானத்தை சொல்றார். கர்த்தர் தம்முடைய பூர்வ கிரியைகளுக்கு முன்பாக தம்முடைய கிரியைகளில் என்னை ஆதியாக கொண்டு வந்தார் என்ன சொல்றார். அது சரிதானே? அதை நாம் பார்க்கலாம். வேதத்தின் இந்த பகுதியில் ஞானத்தை பெற்றெடுத்தார் என்று நாமோ செழிப்பித்தார் என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை இருக்கு என்பதையும் சில மொழிபெயர்ப்புகளில் இந்த மாதிரி பெறுதல் என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் நம்ம ஞானத்தை பற்றி பேசும் வரையில் இதில் எந்த காரியமும் நமக்கு இல்லை. அது இயேசுவுக்கு சொல்லுகிறது என்பதை சொல்லும் பொழுதுதான் நாம் சில காரியங்களை மறுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிற அந்த சொற்றொடரானது அதை எப்படி நம்ம பார்ப்போம், எந்த வகையாக நம்ம சொல்லுவோம்? மனிதர்கள் கற்பனை பண்ணுறது மாதிரி நம்ம பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி இல்லை. சிலர் இவ்வாறு வாதிடுறாங்க. இதை நம்ம கீழே இருக்க பாடத்தில் எடுத்துக்கிற போகிறாங்க. அடுத்து நீதிமொழிகள் ஞானம் இயேசு என்று சொல்லவில்லை. ஞானம் தேவனிடத்திலிருந்து வந்தது, படைப்பு ஏற்படுவதற்கு முன்பு தேவனிடம் இருந்தது என்று கூறுகிறது. அதனால் தேவனின் குணாதிசயங்கள், பண்புகள் நீட்சியாக, உருவகமாக ஞானம் பிறந்தது கூடுதலாக அப்படி சொல்றாங்க. இந்த விஷயங்களை ஞானம் என்று சொல்லலாம், ஆனால் இயேசுவை பற்றி சொல்ல முடியாது என்று சிலர் கருதுகிறாங்க. தேவன் இயேசுவை படைக்கவில்லை, அவர் படைப்பதற்கான ஆதாரம் நமக்கு இல்லை. இருந்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது, சிருஷ்டித்தார் என்பதற்கான ஆதாரம் இங்கே இல்லை. இவங்க ஞானத்தை கொண்டு போய் திணிச்சு இதுதான் இயேசுன்னு சொல்ல வர்றாங்க. எல்லாவற்றுக்கு முன்பாக இதை பெற்றெடுத்தார் என்று சரியான வசன பகுதியை தவறாக பொருத்துகிறார்கள்.
சரி, அதையும் நம்ம பார்க்கலாம், அப்படி தான் இருக்குதான்னு சொல்லி. சிலர் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது நீதிமொழிகள் 8:22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அதனால் இதை ஞானத்தை பற்றி பேசவில்லை, இயேசுவை பற்றி தான் பேசுகிறது என்று அவங்களுக்குள்ளேயே குழம்பிக்கிறாங்க. காரணம், ஞானம் ஜெனிப்பிக்கப்படவில்லை, கிறிஸ்து தான் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம முதல் பகுதியை நம்ம சொல்லுவோம், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். இந்த ஆதி என்ற வார்த்தையை நம்ம பார்ப்போம். கீழே இருக்க பகுதியை நம்ம பேச மாட்டோம். சிலர் இப்படி நம்புறாங்க, முதல் சவுண்டு, அதாவது ஒளி இருக்கு இல்ல, உண்டாக கடவுது, அதுதான் முதல் படைச்சாராமம். பிறகு பாஷையை படைச்சிட்டு, பிறகு அது பாஷையை உருவமாக்கி ஒரு வார்த்தையை படைச்சிட்டு, பிறகு அந்த வார்த்தையை படைச்சிட்டு தேவனுக்குள்ள வச்சுக்கிட்டாராம். பிறகு காலம் வரும்போது இயேசுவை படைத்தாரு என்று சொல்றாங்க. கற்பனையெல்லாம் பெரிதாக தான் இருக்கு, ஆனால் அது அப்படிதான் இருக்குதா என்பதை நம்ம கவனிக்கணும். ஆனால் நீதிமொழிகள் ஞானத்தை பற்றி தான் பேசுகிறது என்பதை முதல் பாடத்திலே நாம் நிரூபித்து காட்டினோம். அதை ஞானவான்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். யார் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யார் ஞானத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் பற்றியும் நாம் முன்பே பேசியிருக்கிறோம். அதனால் இப்பொழுது நாம் நேரத்து நிமித்தமாகவும் அது இப்பொழுது நமக்கு தேவையான பாடம் அல்ல, முன்னாகவே போதிச்சாச்சு. சரி, அப்போ வெவ்வேறு மக்கள் வகையில் எவ்வாறு புரிந்து கொள்கிறாங்க, அது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வெளிப்படுத்தல் 3:14 இயேசு முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்கிறாங்க. அது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஆரம்பித்தாதான் நமக்கு நினைவூட்ட முடியும். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது, அவங்க தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற என்ற வார்த்தையானதுக்கு முதலாவதாக, முன்பாக, தொடக்கமாக, இதுதான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அப்படிதான் இருக்குதாங்கிறதுக்கு நம்ம நிறைய வார்த்தைகளையும் பார்க்க போகிறோம். பார்த்து தான் நினைவுபடுத்துகிறோம் திரும்பவும். முதல் கருத்தில் இந்த வார்த்தையின் பொருள் ஆக்டிவ் கேஸ். கிரேக் ஸ்ட்ராங் நம்பர் 746. அதனுடைய விளக்கமானது ஆர்கே. இப்போ ஆர்கே 756 வருகிறது. அந்த அப்புறம் பிறகு 757 அது தொடுகிறது. அதுலேருந்து மனிதங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தொடங்குகிறேன், தொடக்கமாய் இருக்கிறேன், ஆரம்பமாய் இருக்கிறேன், அப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஆதி என்ற வார்த்தைக்காக. அது அப்படிதான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை அப்படி இல்லாமல் சிருஷ்டிப்பின் செயல் காரணர், தொடக்கமாய் இருக்கிறேன், ஆரம்பமாய் இருக்கிறேன், முதலாவதாய் இருக்கிறேன் என்று அப்படி அந்த கருத்தோடு சொல்லாமல், தொடங்குகிறவராய், ஆரம்பிக்கிறவராய், செயல் காரணராய், செயல்படுத்த தொடங்குகிறவராய், தொடங்கும் நபராய், சிருஷ்டிக்கிறவராய், தோற்றுவிக்க செயல்காரராய், இப்படிதான் அந்த கருத்தில் பெரும்பாலான விளக்கங்களில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு வரையறை, அதாவது வரையறைன்னா டெஃபினிஷன் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒவ்வொரு காரியங்களும் கொடுக்கும்போது பொதுவாக அந்த வார்த்தைக்கான, இந்த வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது என்று இந்த வார்த்தையினுடைய வரையறை வகுக்கப்படுகிறது. அதாவது அந்த பொருளுடைய விளக்கங்கள் சொல்ல தொகுக்கப்படுகிறது. அதான் டெஃபினிஷன் அந்த மாதிரி வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது சொல்லப்படுது. பொதுவாக நான் கிரேக்க ஹீப்ரு அறிஞர்களோடும் நிபுணர்களோடும் ஆங்கில நிபுணர்களோடும் நான் போட்டி போடவில்லை. நான் பொதுவாக கற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று என்னுடைய பேச்சிலிருந்து உங்களுக்கு தெரியும். ஆகையினால் நான் உங்களோடு
போட்டி போடுவதற்கோ அதை தாண்டி பேசவோ எனக்கு அதிகமாய் தெரியாது. தெரிந்த வரைக்கும் ஆராய்ந்து பார்த்து இதை பேசுகிறேன். ஆகையினாலே உங்களுக்கு கூடுதல் கருத்து தெரியும் என்றால் அதை எனக்கு எழுத்து மூலமாக சொல்லுங்கள், அல்லது நீங்கள் அந்த பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள், நாம் அதை கவனிப்போமாக. சரி, அப்போ எப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடக்கமாக இருக்கிறேன், ஆரம்பமாக இருக்கிறேன் என்று வராமல் தொடங்குகிறவராய் என செயல் காரணர் என்றால் தொடங்குகிறவராய், ஆரம்பிக்கிறவராய், காரணியாய், செயல் காரணராய், செயல்படுத்த தொடங்குகிறவராய், தொடங்கும் நபராய், சிருஷ்டிக்க, தோற்றுவிக்க, செயல் காரணராய் என்ற கருத்துடன் பேசப்படுகிறது. இதற்கு நம்ம நிறைய வார்த்தைகளை சொல்லிட முடியும். ஏன்னா அவர் மூலமாக தான் யோவான் 1:1-3 வரைக்கும் கிறிஸ்து மூலமாய்த்தான் எல்லாவற்றையும் படைக்கப்பட்டது. கொலோசியர் 1:15-18 வரைக்கும் அவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டது. 1:8-6 கூட, இப்படி எபேசியரில் கூட சொல்வது நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இப்படித்தான், அது இந்த விளக்கங்கள் இப்படித்தான் அது வருகிறது. அப்ப இயேசுவானவர் அப்படி இருக்கும் என்றால் இயேசுவானவர் சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதற்கான வசன ஆதாரங்கள் இல்லை. நாம் இந்த ஆதி என்ற வார்த்தைக்கு நாம் முன்னமே நிறைய பாடங்களை பேசியிருக்கிறோம். அதனால் இது நம்ம அதிகமாக மறுபடியும் விரிவாக்கி போகவே மாட்டோம். அந்தந்த பாடங்களில் நீங்கள் அதை கேட்டு வந்திருப்பீங்க. கொலோசியர் 1:15 நம்ம 15-16 முன்னமே படிச்சிருக்கிறோம். அவர் அந்த அதரிசனமான தேவனுடைய தற்சுபம் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் மூலமாக சில பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்ற அந்த வார்த்தையானது இங்கே அந்த பிகினிங் என்ற அந்த வார்த்தை வராம ஃபர்ஸ்ட் பார்ன், அதாவது முதற் பிறந்தவர், உயிர்த்தெழுதலில் முதற் பிறந்தவர் என்று 18வது வசனத்தில் அது விவரிக்கிறத நாம் கண்டுபிடிச்சோம். ஏன் இது இணைந்த வசனமாக நாம் பார்த்தோம் என்றால் 16 வசனத்தில் ஏனென்றால், அதாவது ஒரு அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராய் ஏன் இருக்கிறார் என்றால், ஏனென்றால் அவருக்குள்ளதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி ஆரம்பிக்கிறபடி அது இணைந்த வசனமாக இருக்கிறது. அப்படியானா 17ஆம் வசனத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அப்ப எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அதுக்கு ஆங்கில வார்த்தையானது and he is before all things. முந்தினவர், before என்ற வார்த்தையானது அங்கே இருக்கிறது. சரி, அப்படியானால் முன்னமே ஒரு காரியத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அது என்னவென்றால், முதற் பிறந்ததற்கும் முதலாவது படைக்கப்பட்டதற்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிச்சோம். இயேசு உயிர்த்தெழுதலில் முதற் பிறந்தவர் என்று பார்த்தோம். ஏனென்றால் என்ற வார்த்தை வருவதால் அது ஒரு இணைப்பு சொல் வார்த்தையாக பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் முந்தினவர் என்ற வார்த்தையானது முதல் படைக்கப்பட்டவர் என்ற அர்த்தமாக எடுத்துக்கொண்டால் கீழ் வருகிற தேவனுடைய இந்த வார்த்தைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? எல்லா இடங்களிலும் நாம் நினைப்பது போல பொருள் தருவதில்லை. முந்தினவர் கொஞ்ச நேரமா பார்க்கிறோம் பாருங்க. முந்தினவர் என்ற வார்த்தைக்கு சில இடங்களில் பிஃபோர் என்றும் சில இடங்களில் பிகினிங் என்றும் வருகிறது. அப்படி வர்றதுக்காக அவர் முந்தி படைக்கப்பட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? பாருங்க, ஒவ்வொரு சில இடங்களில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் போய் முந்தினவர் அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடங்களும் ஆங்கில வார்த்தையும் கிரேக்க வார்த்தையும் ஒரே மாதிரி இல்லை. வெவ்வேறு விதமான ஸ்ட்ராங் நம்பரும் வெவ்வேறு விதமான ஆங்கில வார்த்தையும் இருக்குது. அப்படி இருப்பதற்காக முந்தினவர் என்று வருவதற்காக முதல் பிறந்தவர் என்று நம்ம முதலாவது எடுக்கக்கூடாதுங்க. ஏசாயா 41:4 அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற பிகினிங் கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே, லாஸ்ட். அப்படியா முந்தி இவர் படைக்கப்பட்டார் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்படிதான் பொருள் தருமா? ஏசாயா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய மீட்பரும் சொல்லுகிறார் என்று சொல்றார். அப்ப இதை நீங்க அவர் படைக்கப்பட்டார் சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படி நீங்க போட முடியுமா?
ஏசாயா 48:12, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலை எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் மாமே. இது அவர் படைக்கப்பட்டார் நம்ம சொல்ல முடியுமா? ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், ஐ ஆல்சோ ஆம் த லாஸ்ட் என்று சொல்லப்படுது. அப்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டில் இருக்கிறபடினால முந்தி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, படைச்சிட்டாங்களா பாருங்கள். அப்படி நம்ம வேத வாக்கியங்களை நம்ம எதாவது அறிந்து கொண்டுட்டோம் முழுசா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ பிகினிங் என்ற வார்த்தை பல்வேறு சொற்களுடன் பயன்படுத்தப்படுவதை சுருக்கமாக நாம் கவனிக்க போகிறோம். அதுவும் வசன ஆதாரங்கள் இருக்கிறது, சில வசனம் சொல்லலை. படைக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தோடு அது பயன்படுத்துவதில்லை. பாருங்க, ஆதியாகமம் 1 இன் த பிகினிங் ஆஃப் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த் சொல்லுது. அப்போ ஆதியிலே அது படைக்கப்பட்டார், இவர் படைக்கப்பட்டார் என்று சொல்வதில்லை. ஆதி என்பதற்காக படைப்பாளர் என்று இங்கே இருக்கே தவிர படைக்கப்பட்டவர் என்று அது பொருந்துறதில்லைங்க. அந்த வார்த்தைக்கு என்னென்ன வார்த்தை கிடைக்குன்னா, முன்பு என்ற வார்த்தை கூட பிகினிங் தான் இருக்குது, முன் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் இருக்குது, முதலாம் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் இருக்குது, துவக்கம் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் இருக்குது. அப்போ உபாகமம் நீங்க 11:12 பார்த்தீங்கன்னா அது கூட துவக்கம், from the beginning of the year even unto the end of the year. அப்போ துவக்கம், வருஷத்தின் துவக்கத்திலே, இப்படி துவக்கத்துக்கு கூட பிகினிங் தான் இருக்குது. இப்போ முதற் கொண்டு என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் வருது. துவக்கத்திலே, துவக்கம் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் என்று தான் வருது. ஆதி முதல் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் வருது. முன்னமே என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் வருது. முந்தி, முந்தின என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் வருது. ஆரம்பத்தில் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் வருது. தானியேல் 9:21 முதல் என்ற வார்த்தைக்கும் பிகினிங் தான் சொல்லுது. விசன் அட் த பிகினிங், அதாவது முதல் தரிசனத்தில் நான். அப்போ இந்த முதல் தரிசனம் அதை பார்க்கிற அந்த காட்சி கூட அப்படிதான் இருக்குது. தொடங்கின போதே, அட் த பிகினிங், தொடங்குகையில், இன் த பிகினிங். அப்போ மீகா 1:13 she is the beginning of the sin to the daughter of Zion, நீயே ஜியோன் குமாரத்தின் பாவத்திற்கு காரணி. இப்போ பிகினிங் என்ற வார்த்தைக்கு இந்த பாவம் செய்வதற்கு நீதான் காரணி. அப்போ இதை நீங்க வேத வாக்கியங்கள்ல நீங்க போடும்போது நம்ம ஒரு படைக்கப்பட்டார் என்று எடுப்பதை காட்டிலும் காரணரா இருந்தார் என்று எடுக்கக்கூடாது, காரணி என்று ஏன் எடுக்கக்கூடாது, தொடங்கினார் என்று ஏன் எடுக்கக்கூடாது. பாருங்க, அப்படி விட்டுட்டு நம்ம வேறு வகையாக சொல்லி நாம் இப்படியே நம்ம செய்யறோம். இப்போ எபிரேயர் புஸ்தகம் இதை நம்ம படிச்சுட்டாங்க. அப்போ முன்பு அல்லது பிகினிங் என்ற வார்த்தைக்கு ஆதி, முன்பு, முன், முதலாம், துவக்கம், முதற், துவக்கத்தில், துவக்கமாக, ஆதி முதல், முன்னமே, முந்தி, முந்தின, ஆரம்பம், முதல் என்ற வார்த்தை தொடங்கும் போது, தொடங்குகையில், இதெல்லாம் பிகினிங் தான் இருக்குது. காரணி, சில இடங்களில் வேற சமாதான காரண பிரின்சிபல், அப்படி கூட சில வார்த்தை இருக்கிறது. பாருங்க, அப்போ நம்ம ஒன்றை நம்ம தெளிவுபடுத்துவோம். வேத வாக்கியங்களை பொறுத்த மட்டும் இந்த விளக்கங்கள், இந்த ஆங்கில விளக்கங்கள், கிரேக்க அகராதியினுடைய காரியங்கள் எல்லாமே அதனுடைய விளக்கங்களை கொடுக்கிறது. இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அதை தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கான கருத்தை எடுத்துக்கொள்வது யார்? சூழ்நிலையும் சேர்த்து அவங்க சொல்றாங்களா? அப்படி அநேக இடங்களில் நான் பார்க்கல. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படி சொல்றாங்க. ஆனா சூழ்நிலைக்கு நீங்க போனீங்கன்னா அங்கு சில காரியங்களை நீங்க அதிகமா புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் நம்ம 2:11 படிச்சிட்டோம், அதனால் இப்போது நம்ம படிக்க மாட்டோம். இப்போ நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் மேன்மையான, உயர்வான ஒரு உணர்ந்து கொள்ளுதல் என்னவென்றால்,
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எதை பற்றி பேசுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால் ஞானம்தான் பேசுகிறது என்பதை பெரும்பாலான நாம் சகோதரர்களாகி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான வசனங்களில் ஞானத்தை பற்றி தான் அது பேசிக்கொண்டிருக்கிறது, முடிவு வரை அதை பற்றி தான் பேசுகிறது என்பதையும் நாம் பெரும்பாலான மக்கள் ஒப்புக்கொண்டும் இருக்கிறோம். அவ்வாறு ஒப்புக்கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டாலும் 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 22 32 31 வரைக்கும் இந்த வசனங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீதிமொழிகள் 8 21 32 வரைக்கும் குறைந்தபட்சம் ஞானம் ஜெனிப்பிக்கப்பட்டது. ஆதி என்ற வார்த்தை, நம்ம ஆதியை பற்றி கொஞ்சம் பேசிட்டோம். சொன்னால்தான் அது நிறைவாக நீங்கள் ஒப்புக்கொண்டது மாதிரி இருக்கிறது. ஒன்றை நாம் உணர்ந்து கொள்வோம், இந்த அதிகாரம் இயேசுவை பேசவில்லை, ஞானம்தான் பேசுகிறது. அது நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்றோமா? இருக்கிறது அதுதான். அதை பற்றி பேசும் பொழுது அதற்கு மேல் நமக்கு தெரியாத பட்சத்தில் இது ஞானம் சொல்லப்படுகிறது, அப்படியே நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இயேசுவுக்கு பொருந்துகிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் மேற்கோள் காட்டி எதையும் தேவன் பேசவில்லை. இந்த வசனம், இந்த நீதிமொழியில் 8ஆம் அதிகாரம் வசனம் நிறைவேறுகிறது அப்படி சொல்லல. நான் முன்னமே சொல்றது போல சில வசனங்கள் அப்படி நிறைவேறுகிறதாக சொல்லவில்லை, ஆனால் நாம் அப்படி புரிந்து கொள்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்திரீயின் வித்தாக பகையை உண்டாக்குவேன் சொல்லும் பொழுது அது இயேசுவுக்கு தான் பொருந்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி இதையே நீங்க செய்யக்கூடாது என்று கேட்கிறாங்க. இதை செய்வதில் மற்ற வசனங்கள் ஆதாரம் இல்லை. இயேசுதான் சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. பாருங்க, அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஆதாரங்கள் இருக்கிற பொழுதுதான் நம்ம நிரூபிச்சு காட்ட முடியும். அன்பான பிள்ளைகளே, அப்படி இல்லைன்னா நம்ம நிரூபிக்க அது இயலாது. மேற்கோள் காட்டி எதையும் பேசவில்லை, அது நிரூபிப்பதற்கான சான்றும் இல்லை, அப்படி நினைக்க தோன்றலாம். ஆனால் நீதிமொழி 8 ஞானத்தை பற்றி பேசுகிறது சொல்லும்போது வெளிப்படையா இருக்கும்போது வெளிப்படையான கருத்துக்களை நாம் ஆமா என்று சொல்லுகிறேன். இப்போ ஒரு வசனத்தில் நம்ம என்ன அப்படி கேட்கிறாங்க, சொல்லலையே, சொல்லல, எனக்கு தெரியாது, நீங்க புரிஞ்சுங்கன்னா உங்க காரியம், நான் இப்படி புரிந்து கொண்டேன். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மனிதனுக்கு எதுக்கு சொல்லுங்க? நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுக்கு? நம்முடைய புரிந்து கொள்ளுதலை நாம் திணிக்க கூடாது யாருக்கும். நான் இப்படி நம்புறேன், நீங்க எப்படி வேணா நம்புங்க. அப்ப நீங்க அப்புறம் நம்பிட்டு சொல்லிட்டே இருப்பீங்களா? பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பீங்களா? இங்க எதை பற்றி பேசுகிறது என்றால் ஞானத்தை பற்றி தான் பேசுகிறது, அவ்வளவுதான். ஞானம்தான் ஜெனிப்பிக்கப்பட்டது என்று பெரும்பாலான சகோதரர் ஏற்றுக்கொள்றாங்க. சிலர் அதிலிருந்து வேறுபடவும் செய்யறாங்க. எப்படி அவங்க வேறுபாடா நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே ஒரு பதிவுல இந்த பதிவுல முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். ஒளி, அதாவது சவுண்ட், முதலாவது ஒளி. இல்ல இவங்க ஞானத்தை படைக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை இருக்கு, கிறிஸ்து படைக்கப்பட்டார் என்று சும்மா யூகிக்கிறாங்க. சில மக்கள் அதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒளியை தான் படைச்சாரு. ஒளினா வெளிச்சம் இல்லைங்க, சவுண்டு தான் படைச்சாரு. பிறகுதான் வார்த்தையை உருவெடுத்து அந்த வார்த்தையை படைச்சாரு. அந்த வார்த்தையை தேவனான உருவாக்கி விட்டு அவருக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. அப்ப அந்த வார்த்தை தான் ஞானமா தேவன் படைச்சாரு. இதோட நின்றா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பரவாயில்லைங்கிறது, நான் அந்த பேச்சில் தான் சொல்றேன். அது பிறகு சொல்றாங்க, அவரை தான் இயேசுவா இங்க அனுப்பிட்டாரு, அவரை படைச்சுதான் அனுப்பிட்டாரு அப்படிங்கிறத ஒரு உருவம் பெற்றார் என்று நம்புறாங்க. அப்போ கேள்வி என்னவென்றால், ஞானத்தை தேவன் படைத்தார் என்றால் அல்லது ஜெனிப்பித்தார் என்றால், பாருங்க, இது ஒரு நல்ல கேள்வி இல்லை என்று எனக்கு தெரியும், ஒரு மதியீனமான கேள்வி என்றும் தெரியும். அப்போ ஞானத்தை தேவன் படைத்தார் என்றால், ஜெனிப்பித்தார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னில் தானே ஞானம் இல்லாதவராய் இருந்தார் என்று நாம் கேள்வி கேட்பது சரியா இருக்குமா? அப்படி கேட்க முடியாது.
சிருஷ்டி முழு உலகத்தையும் படைக்கும் முன்பாக தேவன் ஞானமற்றவராய் இருந்தார் என்று நாம் கேள்வி கேட்பது சரியா இருக்குமா? அப்படி கேட்க நமக்கு வருமா? முதல் மனசு வருமா? முழு உலகத்தையும் படைக்கும் முன்பாக அவர் இருக்கிறவராக இருக்கிற பொழுது அவர் ஞானமற்றவராய் இருந்தார் என்று நாம் சொல்ல முடியுமா? அவரே அதை படைச்சு அவரே ஞானி ஆயிட்டாரா? அப்ப ஞானம் இல்லாத ஒருவர் ஞானத்தை படைத்தாரா? அப்படித்தான் சொல்ல முடியுமா? பிதாவானவர் உலகத்தை படைக்கும் போது தீர்மானித்த போது ஞானமானது இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? பாருங்க, அதற்கு பிற்பாடு ஞானமானது இருந்தது என்று நமக்கு தெரிகிறது. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி என்ன கேட்டீங்கன்னா தெரியலன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நாம் நம்புகிறோம் தேவன் ஞானம் உள்ளவர். சரி, அப்படியானால் ஞானம் என்பதற்கான ஆதாரம் என்ன? நீதிமொழிகள் 8:22, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். கிரியைகளுக்கு முன்னாடி ஆதியாக அவரை கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் தருள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் செனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்கள் ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திரத்தின் ஜலம் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் ஒரு சமூகத்தில் களி கூர்ந்தேன். இப்போ நம்ம அந்த வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். எல்லாமே அதுக்கு கிரியைகளுக்கு முன்னதாக தான் எப்படி அவர் படைச்சேன்னு சொல்றார். சங்கீதம் 90:2, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். were brought forth என்ற வார்த்தையானது அங்கே இருக்கிறது. கொண்டிருந்தார், கொண்டு வந்தேன். எரேமியா 10:12, அவர் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். தம்முடைய ஒரு வார்த்தை நீங்க பாருங்க, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர் பூமியை தம்முடைய வல்லமை உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய வல்லமைன்னு சொல்லாம ஞானத்தினால் படைத்து, அடுத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். தம்முடைய எல்லா இடத்துலையும் பாருங்க விஸ்டம். அப்ப அவருக்கு ஞானம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எரேமியா 51:15, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். தம்முடைய இருக்கு இல்லையா? நீதிமொழிகள் 3:19, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார். இந்த அறிவு புத்தி. 3:20, அவருடைய ஞானத்தினால் ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயம் பனியை பெய்கிறது. சரி, அப்படியானால் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? இப்ப பிதாவானவர் உலகத்தை படைக்கும் போது தீர்மானித்த போது ஞானமானது இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? கூடாது. அப்படியானால் ஞானம் இருந்தது என்பதற்கான ஆதாரம் என்ன என்பதை பற்றி சில வசனங்கள். தமது ஞானம், அப்போ அவருடைய ஞானம் அப்படிங்கிறத நான் படிச்சோம். அவருடைய ஞானத்தினால். சரி, அப்படியானால் நீதிமொழிகள் 8:22, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். இது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஸ்ட்ராங் நம்பர் 7069. ஸ்ட்ராங் நம்பர் ஹீப்ரூவிலும் ஒரே விதமாக இருந்தாலும்
எபிரேயர் மன்னிக்கணும், கிரேக்கில் ஒரே விதமாக இருந்தாலும் அரமிக்கில் நம்ம பார்த்தாலும் பாருங்கள், ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சரியில்லைன்னா, சரியான பதிப்பு இல்லை அப்படின்ற போது நம்ம எங்கே போகிறோம்னா ஆங்கிலத்துக்கு போகிறோம். சரி, ஆங்கிலத்தையும் பார்த்து சரியில்லை அப்படின்னா நம்ம கிரேக்கு, ஹீப்ரு, அராமியக் இது போன்ற எழுத்து வடிவங்களை நாம் பார்க்கிறோம். மூல பாஷைக்காக செல்கிறோம். சரிதானே? சரி. கேள்வி என்னவென்றால், அப்படி நாம் செல்லுகிற பொழுது அந்த வார்த்தைகளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வரைக்கும் அதுக்கு வார்த்தைகள் 25 வார்த்தைகள், 10 வார்த்தைகள், 5 வார்த்தைகள் அல்லது 50 வார்த்தைகள், 100 வார்த்தைகள், இப்படி சில அர்த்தங்கள் இந்த இடத்துக்கு இந்த வார்த்தைக்கு இதெல்லாம் பொருந்தது. அந்த சூழ்நிலையில் என்ன நமக்கு பொருந்துமோ அதை தான் நம்ம அங்கே எடுக்க வேண்டியிருக்கிறது. அவங்க இதுதான் அதுக்கு பொருந்தது அப்படின்னு பெரும்பாலும் சொல்றது இல்லை. அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அது சொல்லுவாங்க. பாருங்க, நான் பாஷையும் அந்த டெஃபினிஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த வரையறை கருத்து, அந்த கருத்தை இதுதான் அப்படிங்கிறத சொல்றது இல்லை. இந்த வார்த்தைக்கு இதுதான் கருத்து, அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்ப எந்த வார்த்தையை இங்கே போடணுங்கிறத யார் தீர்மானிக்கணும்? அந்த சூழ்நிலை தான் அதை தீர்மானிக்கும். கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அப்ப இந்த வார்த்தைக்கு அப்போ கொண்டிருந்தார். The Lord possessed me in the beginning of his way before his work of old. அப்ப என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாக கொண்டிருந்தார். அதுக்கு குனானி, அப்போ அதுக்கு கானா, காவ்னாவ், இந்த மாதிரி ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. அப்போ இது என்ன சொல்லணும்னா, அந்த வார்த்தையை நம்ம வார்த்தையினுடைய வரையறை, அதாவது விளக்கத்தில் பார்க்கிற பொழுது ஆட்கொண்டிருந்தார், முன்பாக கொண்டிருந்தார், கொல்லப்படும், கொண்டிருக்கிறீர், இப்படிதான் கை கொண்டிருக்கிறேன், தன்னுடையதாக்கினது, பொசெசிவ். இந்த பொசெசிவ் என்ற வார்த்தையானது இப்படித்தான் இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு நிலத்தை கொண்டாலும் சரி, அல்ல ஞானத்தை கொண்டாலும் சரி, பொருள் வாங்கினாலும் சரி, அவரை அதை நீங்க உரிமையா வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாக நீங்க வச்சிருந்தாலும் சரி, ஆனா அதை நான் படைச்சேன் அப்படின்னு மாதிரி இங்கே ஒன்றையும் காணும். சில நேரங்களில் சில விளக்க உரைகளில் பெரு என்ற வார்த்தை வருவதாக நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது 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 நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஒருவேளை நான் முன்னமே சொன்னது போல கிரேக்க அறிஞர்களோடும் ஹீப்ரு அறிஞர்களோடும் நான் போட்டி போட விரும்பவில்லை. அப்போ என்ன சொல்றேன்னா, வேத வாக்கியங்களின் சூழ்நிலையின்படி இதை நாம் இந்த வார்த்தைக்கு இது அர்த்தமாக பொருத்தமாக அமைகிறது. சரி, அப்போ கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன்பாக பூர்வ முதல் என்னை தமது ஆதியாக கொண்டிருந்தார். அவ்வளவுதான் போதும். இது இங்கே இதே போதும். அப்புறம் அது நமக்கு எவ்வளவு வார்த்தை வேணும்? அப்போ இப்படிதான் அந்த வார்த்தையானது இங்கே இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். From the beginning or ever the earth was, அப்படிதான் இருக்கு. பிகினிங். இப்போ அனாதியாய் என்றதுக்கு அது வேற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆதி முதற் கொண்டு அது பிகினிங் இருக்கிறது. இப்போ நான் ஜெனிப்பிக்கப்பட்ட என்ற வார்த்தை வருகிறதா? ஆங்கில வார்த்தை என்ன? கிரேக்க வார்த்தை என்ன? அப்போ அந்த வார்த்தை என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 நீதிமொழிகள் 8:24, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்கள் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அந்த வார்த்தைக்கானது ஐ வாஸ் brought forth என்ற வார்த்தை தான் இருக்கிறது. அப்போ இது ஜெனிப்பிக்கப்பட்டேன்னு இந்த பிறப்பு சம்பந்தமான வார்த்தை இருக்குமான்னு பார்த்தா அது காணும். இப்போ உதாரணமா இந்த ஐ வாஸ்
brought forthங்கிற வார்த்தையானது ஞானம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில மக்கள் இப்படி சொல்றாங்க, ஞானம் பிரயோகிக்கப்பட்டது, ஞானம் கொண்டு வரப்பட்டதுங்கிறது நல்லா தான் இருக்குது. அப்ப இது இந்த ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையானது சங்கீதம் 22:7 இருக்குல்ல, அதில் பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா அது அந்த வார்த்தை வரல. பிஹேட்டன் தி என்ற வார்த்தை இருக்கிறது. அப்போ யாக்கோபு 1:18 பார்த்தீங்கன்னா தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்களாவதற்கு நம்ம சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். பிஹெட் அப்படின்ற வார்த்தை தான் அங்கே இருக்கிறது. பாருங்க, அப்போ ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ஸ்ட்ராங் நம்பரும் சில ஸ்ட்ராங் நம்பர் ஒத்து இருக்கிறது. தமிழில் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கிறது, ஆனால் வித்தியாசமான இடங்களில் வித்தியாசமான பொருள் தரக்கூடிய வகையாக பேசப்படுகிறது. அப்புறம் அதில் வெறுப்பு பார்க்கணும், நம்ம நிகழ்காலமா வினைச்சொல் பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, அப்போ நிறைய வேலைகள் அதில் இருக்கிறது. அப்போது இங்கே இந்த வார்த்தையானது ஐ வாஸ் brought forth என்ற வார்த்தை தான் இருக்கிறது. ஞானம் கொண்டு வரப்பட்டது. சரி, நீங்கள் அது பிறப்பிக்கப்பட்டதுன்னு எடுத்தாலும் சரி, கொண்டு வரப்பட்டது எடுத்தாலும் சரி. இப்போ நம்ம அதை குறித்தான பெரிய வாக்குவாதம் பண்ணல. நம்முடைய கருத்தானது அது இயேசு பற்றி பேசல, அதுதான் கருத்து. 25ஆம் வசனத்தில் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும், நீதிமொழிகள் 8:26, அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். Before the mountains were settled, before the hills was, I brought forth, நான் கொண்டு வந்தேன். அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட என்ற வார்த்தையும் ஐ brought forth தான் அந்த வார்த்தை தாங்க இருக்குது. பிறகு 29 30 31 வரைக்கும் நான் அவருடைய செல்லப்பிள்ளையாக இருந்தேன். அதுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள், அதாவது நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. இயேசுவுக்கு சொல்கிறவங்க நிறைய கற்பனைகளை கொண்டு போகிறாங்க. நாம் அதை இப்போ சொல்லலை. நாம் சுருக்கமாக விவரித்த கருத்தானது ஞானமானது இங்கே பேசுகிறது. ஞானமானது கொண்டு வரப்பட்டது, இப்படி தான் இருக்கிறது. ஞானமானது பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதை தவிர நாம் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதற்கான வார்த்தை இது நீங்கள் காட்டுவீங்கன்னா நிரூபணம் எங்கே பாருங்க. இப்போ நான் எல்லா வார்த்தையும் நான் உங்களுக்கு விவரித்து காட்டு. தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே சொல்லிட்டோம். அப்போ முடிவாக இது ஞானத்தை பற்றி பேசுகிறது. இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதற்கு இது ஒரு ஆதார வசனங்கள் கிடையாது. வெளிப்படுத்தல் 3:14 கிடையாது. எபிரேயர் 2:11 இல்லை. என்னாகமும் இல்லை. கொலோசையரும் இல்லை. நீதிமொழிகளும் இல்லை. பாருங்க, இதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்தோம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளே. இதற்காக பொறுமை காத்த பல வாரங்களாக இதை நாம் படித்து வருகிறோம். பல வாரங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இது தொடர்பான நிறைய பாடங்களை நாம் செய்ய வேண்டியிருந்தது. இப்போவும் நாம் ஏன் இந்த பாடத்தை நம் பாட சம்பந்தமாக நம்முடைய பாடம் என்ன? இயேசு படைக்கப்பட்டவரா இல்லையா? இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவரா இல்லையா? நீங்கள் காட்டின வேத வாக்கியங்கள் இதுதான். இந்த வாக்கியங்களுக்காக அதற்கான பதிலானது அங்கங்க என்னென்ன இருக்கிறதோ, என்ன அர்த்தத்தோடு பேசுகிறதோ அதை நாம் சொல்லியாச்சு. அப்படியானால் முடிவாக இயேசு படைக்கப்பட்டவர் நீங்க சொல்லுவீங்களா? ஞானம் படைக்கப்பட்டது. சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற என்ற வார்த்தையானது அப்படிங்கிறது கொலோசையில் சொல்லப்பட சொல்லுவீங்களா? அவர் உயிர்த்தெழுதலில் முதற் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன். அப்போ எபிரேயர் 2:10 சொல்லுவீங்களா? சகோதரருக்கு ஒப்பாக. அது பூமியிலே படைக்கப்பட்ட சரீரம். நீதிமொழி சொல்லுவீங்களா? அது ஞானம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஏன் கூடுதலாக சிந்திச்சு அது நம்ம இயேசுவை பற்றி பார்த்தோம். அவர் இருந்தார். அவரை பற்றி சொல்லினா ஏன் சொல்றது தீவிரிக்கிறோம்? நம்ம இந்த திரித்துவ கோட்பாளர்கள் அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவர் படைக்கப்பட்டார்னா பிதாவும் படைக்கப்பட்டார்னு சொல்லிட முடியும். அப்படிதான் ஆகும் அது. ஆனால் அதுக்கு ஒரு கற்பனை கதையெல்லாம் வச்சிருப்பாங்க. அது நமக்கு வேண்டாம். நம்முடைய காரியமானது இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதற்கான ஆதாரம் எங்கே? சரி, இன்னும் நம்ம பேசலாம். மெஞ்ஞானம்,
நடைமுறை ஞானமா, ஆரோக்கிய ஞானமா, எப்படி ஆரோக்கியப்படுத்துது, எப்படி இந்த ஞானம் செயல்பட்டது, அரசியலில் மன்னிக்கணும் அரசாங்கத்தில் இந்த ஞானம் எப்படி ஆளுநர்கிட்ட செயல்படுது, இதெல்லாம் அது என்ன ஞானம், அது எந்த வகையான ஞானம், இங்கே இருக்கிற ஞானமா, சரி அந்த ஞானம் பண்ணால் ஏன் தேவனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க, அப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஞானம் என்ன ஞானம், அப்போ அது இதுவும் வேறு வகை ஞானமா, இதெல்லாம் கூட நம்ம வேறு வேறு பாடங்கள் இருக்குங்க. இப்போ என்னாலே அதிகாரிகள் ஆளுகிறார்கள், இன்னும் நிறைய தானியல் புஸ்தகம் படிச்சிங்கன்னா எப்படி ஆண்டாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாடம் அது இல்லை. இப்பொழுது இந்த பாடங்கள் பேசும்போது மற்ற பகுதியிலே நாம் பேசுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நாங்கள் வெகுவாய் பாராட்டுகிறோம். நீங்கள் இவ்வளவு இத்தனை வாரங்களாக பொறுமையாக இருந்ததற்காக நன்றி. உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். அல்லது நீங்கள் அருகில் இருந்தால், சென்னையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் என்னோடு வந்து பேசலாம். இந்த பாடங்கள் எல்லாம் கேட்டு விட்டு வந்து பேசுங்கள், அது உங்களுக்கு லகுவாக இருக்கலாம். நாம் விசாரித்து கேட்கிற அனைவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போமாக. அறிந்ததை சொல்லுவோம், அறியாததை நாம் அறியவில்லை என்று தான் சொல்லுவோம். அதற்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனிதருக்கு முன்னாடி வெட்கப்படுவது தேவனுக்கு முன்னாடி மேன்மையாக இருக்கும். நான் தெரியவில்லை என்று வெட்கப்படுவது தேவன் என்னை பாராட்டுவார். ஆனால் தெரிந்தது என்று நான் சொல்லுகிற பொழுது தேவன் என்னை வெட்கப்படுத்துவார். அப்போ எது எனக்கு வேணும்னு சொல்லி நாம தான் முடிவெடுக்கணும். தேவனுக்கு நாம் பயப்படுவோம், இருக்கிறதை ஏற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் இந்த காலை பொழுதிலே இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பான குழுவின் நடத்துனர் மற்றும் குழுவிலை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. நன்றி சகோதர சகோதரிகளே. அடுத்த காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்காக நாம் இத்தனை வாரங்களாக நாம் நிறைய வகுப்புகளை படித்து விட்டோம். நாம் பிறகு நாம் வரும் வாரத்தில் நாம் ஜீவனோடு இருப்போம் என்றால் நாம் 15ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் தொடர்வோம். பிதாவாகிய தேவன் அதுவரை நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி சகோதர சகோதரிகளே. அன்பு சகோதரர்களுக்கு, நீங்கள் சிலர் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று விருப்பம் கொண்டீர்கள். இந்த பாடங்கள் எல்லாம் கேட்ட பிற்பாடு பிறகு வந்து பேசுங்கள் என்று சொல்லியிருந்தேன். தயவு கூர்ந்து நீங்கள் வருவதற்கு முன்னதாக இதெல்லாம் கேட்டுவிட்டு பிறகு எனக்கு போன் செய்துவிட்டு தயவு கூர்ந்து வாருங்கள். நான் இப்பொழுது உங்களோடு பேச ஆவலாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.